Good morning. Daily use sentences. You seem to be going somewhere. நீ எங்கேயோ போகிற மாதிரி தெரியுது. Brother, yes, I'm going to play. ஆமாம், விளையாட போகிறேன். Don't go. If mother finds out, she will scold you. போகாதடா. அம்மாவுக்கு தெரிஞ்சா இல்லை அம்மா கண்டுபிடிச்சா திட்டுவாங்க. Second one. Bro, hide the phone. Mom will be back soon. அண்ணா, ஃபோனை மறைச்சு வைடா, அம்மா சீக்கிரமாக வந்துடுவாங்க. ஓகே ஓகே, ஐ வில் ஸ்டீர் கிளியர் ஆஃப் த ஃபோன். இஃப் ஷி ஃபைண்ட்ஸ் தென் தட்ஸ் இட். சரி சரி, நான் தூரம் வைக்கிறேன். அம்மா கண்டுபிடிச்சாங்கன்னா அல்லது அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். இந்த இடத்துல ஸ்டீர் கிளியர் ஆஃப் அப்படின்றது ஒரு இடியம். இது எந்த இடத்துல பயன்படுத்துவாங்கன்னா, கீப் அவே சம்மோன் ஆர் கீப் அவே சம்திங். ஏதாவது ஒரு விஷயத்துலேருந்து நம்ம விலகி இருக்கிறது அல்லது அவாய்ட் பண்ணுறது, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ஸ்டீர் கிளியர் ஆஃப் அப்படின்ற ஒரு இடியமை நம்ம பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் ஒன். ப்ரோ, ஐ திங்க் மாம் ஹெடட் ஆஃப் டு த சூப்பர் மார்க்கெட். ஷெல் வி ப்ளே த வீடியோ கேம்? அண்ணா, அம்மா சூப்பர் மார்க்கெட் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ கேம் விளையாடலாமா? ஹே, டோன்ட் பிளாப். ஷீ இஸ் அவுட் சைட் த கேட் டாக்கிங் வித் அவர் நெய்பர் ஆன்டி. உளராத, அம்மா வெளியில் பக்கத்து வீட்டு ஆன்ட்டியோட பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு. ஹே, ஒன் ஆஃப் யுவர் கிளாஸ்மேட்ஸ் பீம்டு வித் ப்ளஷர் வென் ஐ விசிட்டட் யுவர் கிளாஸ். நம்ம கிளாஸ்க்கு வந்தப்போ உன் ஃப்ரெண்டு முகத்தில் ஒரே சந்தோஷம். நம்ம கிண்டலுக்கு சொல்லுவோம் இல்லையா, அந்த பொண்ணு முகத்தில் என்னை பார்த்தோன்னே ஒரு ஒளிவட்டம் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் பீம்டு வித் ப்ளஷர் அப்படின்ற வேர்டில் நம்ம சொல்கிறோம் இங்கிலீஷில். ஹே, ஸ்டாப் டே ட்ரீமிங். ஷி ஃப்ராண்ட் அட் யூ. ஐ நோ எவ்ரி திங். பகல் கனவு காண்றதை நிறுத்துடா. அவன் உன்னை பார்த்து முகத்தை சுழிச்சா, எனக்கு எல்லாம் தெரியும். நெக்ஸ்ட் ஒன். Why do you often visit my class? I'm so embarrassed by your behavior daily. நீ ஏன் என் கிளாஸ்க்கு அடிக்கடி வர? உன்னால் எனக்கு தினமும் தர்ம சங்கடமாக இருக்குது. ஹே, ஐ ஜஸ்ட் கேம் டு see you. நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். டோன்ட் லை, இடியட். மை ஃப்ரெண்ட் டோல்ட் எவ்ரி திங். வை யூ விசிட் மை கிளாஸ் ஆஃபன். பொய் சொல்லாதடா, என் ஃப்ரெண்டு எல்லாத்தையும் சொல்லிட்டா நீ ஏன் என் கிளாஸ்க்கு அடிக்கடி வரேன்னு. நெக்ஸ்ட் ஒன். ஐ flew off the handle when I saw her with you. She is not a good person. அவளை உன் கூட பார்த்தது எனக்கு அளவுக்கு மீறி கோபம் வந்துச்சு. அவள் நல்ல பொண்ணு இல்லை. ஹே, ஸ்டாப் yelling at me. We are just friends. Nothing more than that. ஏய், கத்துறதை நிறுத்து. நாங்கள் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே ஃபிலி ஆஃப் த ஹேண்டில் அப்படின்ற ஒரு இடியம் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கோபத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு இடியம் தான். அதாவது சீஸ் ரெட்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ப்ளோ யர் ஃபியூஸ் அப்படின்றதெல்லாம் கோபத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு இடியம். அந்த மாதிரி ஃப்ளை ஆஃப் த ஹேண்டில் அப்படின்றது தான் இடியம். இதை பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறதுனால ஃப்ளை ஆஃப் த ஹேண்டில் அப்படின்னு சென்டென்ஸில் பயன்படுத்தியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன். ஹே, யூ சீம் ரெட். வாட் ஹேப்பன்? டே, கோபமாக இருக்கிற மாதிரி தெரியுது, என்னாச்சுடா? நத்திங் ஹேப்பன். ஒன்றும் நடக்கலை. நோ, சம்திங் ஹேஸ் ஹேப்பன். ஐ எம் ஸோ க்யூரியஸ் டு நோ. இல்லை, ஏதோ நடந்திருக்கு, ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. கேன் யூ ப்ளீஸ் சேஞ்ச் த சப்ஜெக்ட்? தயவுசெய்து வேறு ஏதாவது பேசுகிறியா? நெக்ஸ்ட் ஒன். ஐ ஹேட் திஸ் அவுட்ஃபிட். ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைடு வித் இட். எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கல. இந்த ட்ரெஸ்ஸில் எனக்கு ஒரு திருப்தியே இல்லை. My feet wandered the entire shop for 2 hours. Finally, I got this red colored dress. But you don't like it, isn't it? 2 மணி நேரம் கடை முழுசும் அலைஞ்சு திரிஞ்சு கடைசியில் இந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸை வாங்கினேன். ஆனால் உனக்கு பிடிக்கல, அப்படி தானே? ஹே, ஐ எம் ஜஸ்ட் கிடிங். ஐ லவ் இட் மோஸ்ட். நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன். வாட் ஹாவ் யூ டிசைடட் அபவுட் யுவர் மேரேஜ் ஆர் வெட்டிங்? உன் திருமணத்தை பற்றி என்ன முடிவு பண்ணியிருக்க? சிஸ்டர், ஐ எம் நாட் ரெடி டு கெட் மேரிட் எட். ஐ வாண்ட் டு என்ஜாய் மை லைஃப் எ லிட்டில் மோர். அக்கா, நான் இன்னும் திருமணத்திற்கு ரெடியாகவே இல்லை. என்னுடைய லைஃப்பை நான் இன்னும் கொஞ்ச நாள் அனுபவிக்கணும்.
நெக்ஸ்ட்டு டயலாக். இது நான் ஃபுல்லாக இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். இது ட்ரான்ஸ்லேட் பண்ணியும் நான் அடுத்த ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இதை நீங்கள் நல்லா வாசிச்சிடுங்க. வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். சிஸ்டர், மாம் told me that you wish to speak with me. What's the matter bro? அம்மா சொன்னாங்க நீ என் கூட பேசணும்னு சொன்னியாமே, என்ன விஷயம்டா? எஸ் சிஸ்டர், I need to have a words with you. I'm really worried. I haven't paid my college fees for this semester. They won't let me in the examination. ஆமாக்கா, உங்கள் கூட கொஞ்சம் பேசணும். கஷ்டமாக இருக்குக்கா. இந்த செமஸ்டர் ஃபீஸ் கட்டலை. என்னை எக்ஸாமுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. டோன்ட் வரிடா, ஃபோக்கஸ் ஆன் யுவர் எக்ஸாம். ஐ வில் ஹேண்டில் த ஃபீஸ் மேட்டர். கவலைப்படாதடா, தேர்வில் கவனத்தை செலுத்து. ஃபீஸ் விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன். சாரி டு கிவ் யூ டூ மச் ஸ்ட்ரெஸ் சிஸ்டர். ஐ ஆம் லக்கி டு ஹாவ் யூ அ சிஸ்டர். மன்னிச்சிடுங்கக்கா, உங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுக்குறேன். என்னுடைய அதிர்ஷ்டம் உங்களை போன்ற அக்கா எனக்கு கிடைச்சது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.